வெல்கம் டு தருமி. ஒரு சாமானியனின் சிறை பார்வை. தெரிஞ்சதை சொல்றோம், புரிஞ்சு கேட்டுக்கோங்க. கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை ஆட்டையை போட 3 பேர் போடும் ஆட்டம்தான் 465 படம். 465 திரைப்படம். சாய் சத்யன் தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர். ஹீரோவா கார்த்திக் ராஜ். அவருக்கு பொண்டாட்டியா வரப்போற 2 பெண்கள். அவர்கள்தான் கதாநாயகிகள். இதற்கு முன் இவர்களை நாம் திரையில் பார்த்ததில்லை. நிலத்தை ஒத்திக்கு எடுத்து ஒரு போகம் கூட விடாம விவசாயம் பண்றது மாதிரி மனோபாலாவை ஒட்டுமொத்த சினிமா இயக்குநர்களும் ஒத்திக்கு எடுத்து ஒரு படம் கூட விடாம நடிக்க வைக்கிறாங்க. ஆனா அவரோட நடிப்பு கதையோட ஒட்டுதான்னு இனி வர்ற திரைப்படங்களையும் நாம பார்த்தாதான் நமக்கு புரியும். ஹீரோ ஹீரோயின்கள் இருவரும் மருத்துவர்கள். இவர்கள் இருவரும் திருமணம் செய்ய ஏற்பாடு பண்றாங்க. அப்போது மேனேஜர் மனோபாலாவும் ஹீரோவோட காதலியும் அதிர்ச்சியாக கொல்லப்படுகிறார்கள். யாரு கொண்டாங்கன்னு தயவு செய்து என்கிட்ட கேட்காதீங்க, தியேட்டர்ல போய் நீங்க பாத்துக்குங்க. காதலி இறந்ததும் மன உடைஞ்சு மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியமா போயிடுவார்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஹீரோவுக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதன் பிறகு ஹீரோவை ஒரு பெண் பேய் வேடம் போட்டு பயமுறுத்துகிறாள். பேய் தான் தனக்கு பொண்டாட்டியா வந்துட்டான்னு நினைச்சு குழம்பி போய் அவளை அவர் ஒதுக்கி வைக்கிறார். இதற்கு பிறகு இந்த ஏகபோகமான சொத்து பற்றிய கதை கோணல் மாணலாக எங்கெங்கோ போகிறது. ஒன்றுமே புரியவில்லை. கதையை பற்றிய முடிவை அவங்களே சரியாக சொல்லாத போது தருமியும் சரியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த தமிழ் சினிமாவில் நிறைய குத்துகள் அவ்வப்போது நடக்கும். போட்ட பணத்தை எப்படியாவது எடுத்துடணும்னு தயாரிப்பாளர் என்கிறதும், வாங்கின பணத்தை எப்படியாவது கரைச்சிடணும்னு இயக்குனர் நினைக்கிறதும், கதையெல்லாம் முக்கியம் இல்லை, காசு தாங்க முக்கியம். அதனால வர்ற வாய்ப்பை நழுவ விடாம காரியம் சாதிக்க நினைக்கிற ஹீரோவும் தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டுதான் இருக்காங்க. நான் சொன்ன இந்த 3 பேரும் 465 திரைப்படத்தில் பொருத்தமா சேர்த்திருக்காங்களோன்னு தோணுது. மேலும் எங்களுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.